இன்னைக்கு நம்ம ஆட்டோகேட்ல சர்க்கிள், ரெக்டாங்கிள், அப்புறம் ஆர்க்கு இதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த சேனலோட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ஆட்டோகேட் ஓப்பன் பண்ண உடனே யூனிட்ஸி லிமிட்ஸையும் செட் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிட்ஸி லிமிட்ஸையும் எப்படி செட் பண்ணுறது அப்படின்ற ஒரு சின்ன வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யூனிட்ஸ் அண்ட் லிமிட்ஸை எப்படி செட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோ பாருங்கள். இப்போ சர்க்கிள் எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னா, இங்கே இருக்குது சர்க்கிள் ஐகான். இது கீழே சின்ன ட்ராப் டவுன் ஏரோ இருக்குது. இந்த ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ டைப்பில் உங்களுக்கு சர்க்கிள் வேணும் அப்படின்றது இங்கே இருக்குது. நீங்கள் சென்டர் பாயிண்ட்டும் ரேடியஸையும் வச்சு நீங்கள் சர்க்கிள் போடணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணணும். அடுத்தது சென்டர் பாயிண்ட்டும் டயாமீட்டரும் வச்சு சர்க்கிள் போடுறீங்கன்னா செகண்ட். அடுத்தது 2 பாயிண்டில் சர்க்கிள், 3 பாயிண்டில் சர்க்கிள், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ சென்டர் பாயிண்ட்டும் ரேடியஸையும் வச்சு எப்படி சர்க்கிள் போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அப்படி போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஃபார் சர்க்கிள் அப்படின்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு எங்கே சர்க்கிள் போடணுமோ அங்கே நீங்கள் சென்டர் பாயிண்ட் எங்கே வேணுமோ அங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கிளிக் பண்ண உடனே நீங்கள் இங்கே கமாண்ட் ப்ராம்ப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபை ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் ரேடியஸ் வேணும்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணிக்கலாம். இல்லை ரேண்டமாக எனக்கு ஒரு சர்க்கிள் வேணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு கிளிக்கு மவுஸில் இப்படி ஒரு கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை நான் ஏதாவது ஸ்பெசிஃபிக் ரேடியஸ்க்கு சர்க்கிள் போடணும் அப்படின்னா எகெயின் சர்க்கிள் கிளிக் பண்ணிவிட்டு சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு ரேடியஸ் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணலாம் கீபோர்டில். எனக்கு வந்து 150 ஃபீட் ரேடியஸில் சர்க்கிள் போடணும். 150 என்டர். ஸோ இப்போ 150 ஃபீட் ரேடியஸில் சர்க்கிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ ஆர்க் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எகெயின் இங்கே ஆர்க் ஐக்கான் இருக்குது. அதுக்கு கீழே ட்ராப் டவுன் ஏரோ இருக்குது. ஸோ இந்த ட்ராப் டவுன் ஏரோவை கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய டைப்ஸில் நீங்கள் ஆர்க் போடலாம். ஸோ 3 பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணி ஆர்க் போடலாம், ஸ்டார்டிங் சென்டர் எண்டு பாயிண்ட்டை டிஃபைன் பண்ணி ஆர்க் போடலாம், அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ சிம்பிளாக ஒரு ஆர்க் வந்து 3 பாயிண்ட்டில் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். அப்படி பண்ணணும்னு நினச்சோன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் ஆர்க் அப்படின்னு கேட்குது. ஸோ உங்களுக்கு எங்கே ஆர்க் வேணுமோ அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை செகண்ட் பாயிண்ட், ஜஸ்ட் கிளிக் செகண்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை தேர்டு பாயிண்ட். எனக்கு இங்கே முடியணும், ஆர்க் இப்படி தான் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கிளிக். இப்படி தான் நம்ம 3 பாயிண்ட் யூஸ் பண்ணி ஆர்க்கு போடுவோம். அடுத்தது நம்ம ரெக்டாங்கிள் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ரெக்டாங்கிள் போடுறதுக்கு இங்கே இருக்குது ட்ராப் டவுன் ஏரோ, இந்த ஐக்கான். ட்ராப் டவுன் ஏரோ கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் வேணுமா இல்லை பாலிகன் போடணுமா அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரெக்டாங்கிள் போட போகிறேன்னா இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பெசிஃபை ஃபஸ்ட்டு கார்னர் அப்படின்னு கேட்குது. ஸோ ரெக்டாங்கிளோட ஒரு கார்னர் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இன்னொரு கார்னர். ஸோ உங்களுக்கு என்ன சைஸில் டைமென்ஷனில் வேணுமோ அங்கே ஜஸ்ட் வச்சுட்டு கர்சர் வச்சுட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்டாங்கிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம பாலிகன் எப்படி போடுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பாலிகன் போடுறதுக்கு இங்கே ட்ராப் டவுன் ஏரோ இருக்குது. ஸோ ரெக்டாங்கிள் நெக்ஸ்ட்டு பாலிகன். ஸோ பாலிகனை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்டர் நம்பர் ஆஃப் சைட்ஸ் அப்படின்னு கேட்குது. இங்கே 5 இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு 4 வேணும்னா 4 கொடுத்துக்கலாம். இப்போ நான் 5 கொடுக்குறேன். 5 டைப் பண்ணிவிட்டு என்டர். இப்போ ஸ்பெசிஃபை சென்டர் பாயிண்ட் ஆஃப் பாலிகன் கேட்குது. ஸோ நான் சென்டர் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இன்னொரு என்டர் கொடுத்தீங்கன்னா பாலிகன் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ பாலிகன் உங்களுக்கு என்ன சைஸில் வேணுன்ற என்ன ரேடியஸில் வேணும் அப்படின்றத வச்சுட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை கீபோர்ட்லேயும் என்ன ரேடியஸோ அந்த ரேடியஸ் டைப் பண்ணிக்கலாம். சப்போஸ் 100 ஃபீட் ரேடியஸில் வேணும்னா 100 டைப் பண்ணி என்டர். ஸோ இது 100 ஃபீட் ரேடியஸ் 5 சைடட் பாலிகன் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் நண்பருக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.